எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து டெய்லி சார்ட் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஹையஸ்ட் ஹை வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து இந்த பாயிண்ட்னால வந்து பிரேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்டாக் கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த 4-5 நாளில் வந்து சூப்பராக இந்த பாயிண்ட் வந்து பிரேக் ஆகி சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து ஸ்டாக் வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்குங்கிறக்கான இண்டிகேஷன். இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. இந்த ஸ்டாக் வந்து இப்போ மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஃபார்மேஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் வந்திருக்கு. டபிள்யூ வந்து இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பிரேக் அவுட் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நம்ம இந்த இடத்துலையும் எதிர்பார்க்கலாம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 3. இப்போ வந்து நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்காக வீக்லி சார்ட் பேட்டர்னுக்குள்ளே போவோம். இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாக் வந்து 2022 இருந்து 23 வரைக்கும் கன்சாலிடேட் ஆகி கீழே ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ராப் ஆன கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து இங்கிருந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லாங் கேப்பை அடுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இஎம்ஐ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்டாக் மேலே போகும். 20 இஎம்ஐ வந்து இந்த பாயிண்டில் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு ரொம்ப ஹை சான்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறம் ஸ்டாக் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள் 20 இஎம்ஐயில். ஸோ கண்டிப்பாக 20 இஎம்ஐ வந்து 200 கிராஸ் ஆச்சு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னாலே ஸ்டாக் நல்ல மொமெண்டமில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இந்த பாயிண்ட் வரைக்கும் வைக்கலாம். 12% அசால்ட்டாக வரும் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில். அதுக்கப்புறம் வி கேன் எக்ஸ்பேண்ட் த டார்கெட்ஸ். ஸோ இப்போதைக்கு டார்கெட் 1 அண்டு நான் லோவஸ்ட் பாயிண்ட்டாக இங்கே 4 வைக்கிறேன். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2.5 ரொம்ப நல்ல ரேஷியோ. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய அனாலிசிஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.